அதிமுக திமுக கூட்டணியில் சேர தேமுதிக எதிர்பார்ப்பது என்ன? பிரேமலதா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தலாம். நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா உங்க டிஆர்பிக்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. நாங்க நேர்மையோடு கண்ணியத்தோடு எங்கள் உரிமைகளை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒவ்வொரு கட்சிக்கு இவ்வளவு சீட்டுன்னு அவங்க அதிகாரப்பூர்வமா அவங்க கேட்கும் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பூத் கமிட்டிகளை அமைத்து மூன்றாவது பெரிய கட்சியாக இன்னைக்கு தேமுதிக இருக்கு. அப்ப நமக்குரிய அங்கீகாரம், அந்த மரியாதை, அந்த கண்ணியம் நமக்கு வேணும்னு சொல்றதுல என்ன தப்புன்றா? தப்பா? நமக்கான உரிமையை கேட்பது தப்பா? சொல்வது தப்பா? நம்ம யாரையும் போய் கேட்கலையே. நேத்து கூட நீங்க எல்லாம் சொல்றீங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க. யார் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கம்? ஏதாவது ஒரு ப்ரூஃப் காமிக்க முடியுமா? ஏதோ ஒண்ணு நீங்களா ஒரு நியூஸ் போடாதீங்க தயவு செஞ்சு. எங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதான் உண்மை. யார் பேசுறா? ஏதாவது ஒரே ஒரு ப்ரூஃப் காமிங்க பாப்போம். யார் பேசிட்டு இருக்கா? உங்க எல்லாருக்கும் தெரியும் 10-15 நாள் நான் டூர்ல இருக்கேன். விஜய் பிரபாகர் என் கூட இருக்காரு. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார் கூட போய் பேசுனாங்க. ஏதோ நீங்க ஏதோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு பார்த்த மாதிரியே போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, எனக்கே வியப்பா இருக்கு. என்ன சொல்றாங்க? இல்லை, என்னன்னா தேமுதிக முன்னமே கூட்டணி அறிவிப்பாங்க அப்படின்னு அவங்க தரப்பு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இருந்தாலும் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா இருக்கக்கூடிய இணைய முடியாத கட்சிகள் இவங்களெல்லாம் ஒரே மேடையில் பார்ப்போமா அப்படின்னு அவங்க கூட ஒன்று சேர்ந்து நிற்க பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் தேமுதிகவுக்கு அப்போ எங்கே சிக்கல் ஏற்படுது, எங்கே அந்த உடன்படிக்கை ஒத்து வரலை அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அவங்க இன்னும் பேசவே இல்லைன்றாங்க. ஆனால் மாநாடுல முடிவு செய்யப்பட்டு விட்டது அப்படின்றாங்க. அதே மாதிரி தொண்டர்கள் மத்தியில் பேசும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்குற கூட்டணி தான் அமையும், நல்ல முடிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தொண்டர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? அப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? எதன் அடிப்படையில் நல்ல முடிவுன்னு சொல்கிறீங்க? அவங்க உரையிலிருந்தே நமக்கே பல கேள்விகள் வருது. அப்போது தேமுதிக நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் ஒரு ராஜ்யசபா சீட்டை அவங்க தொகுதி கேட்பாங்க அப்படின்னு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசுகிறத பார்க்குறப்போ 2011 இருந்த தேமுதிக இன்றைக்கு இருக்கிறதா, அந்த பலத்தோடு இருக்கிறதா அப்படின்றப்போ சென்ற தேர்தல்களில் நீங்கள் என்னவா இருந்தீங்க அப்படின்றத வச்சு தான் நாம் அணுக முடியும்.